நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பல ஆண்டுகள் பதவி வகித்த ஜி.கே. மணியிடமிருந்து அந்த தலைவர் பதவியை பறித்து அதனை அன்புமணிக்கு வழங்கினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அந்த நொடி முதல் அன்புமணி மீது அளவிட முடியாத வெறுப்பை தனது நெஞ்சுக்குள்ளேயே கருவம் கட்டிக் கொண்டார் ஜி.கே. மணி. நேரம் வாய்க்கும் போதெல்லாம் ராமதாசிடம் அன்புமணி பற்றி தூபம் போடுவதும் அவரது செயல்பாடுகள் குறித்து கொளுத்தி போடுவது என காய் நகர்த்தி வந்த ஜி.கே. மணிக்கு பாமக பொதுக்குழு கூட்டம் வராது வந்த மாமணியாய் கிடைத்தது. அதில்தான் ராமதாசும் அன்புமணியும் நேரடியாக கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அப்போது கூட ராமதாசுக்கு ஆதரவாக இருப்பது போல் நடித்து அன்புமணியை கட்சி பதவியில் இருந்து நீக்க கங்கணம் கட்டிக்கொண்டார் ஜி.கே. மணி. அவருடைய சகுனி வேலையால் தான் இப்போது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே பகை மேகம் சூழ்ந்துள்ளது. இப்படியெல்லாம் சொல்வது பாமக தொண்டர்கள் தான். சமூக வலைதளங்களில் பாமக தொண்டர்கள் ஜி.கே. மணிக்கு எதிராக கோபம் கொண்டு வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் ஜி.கே. மணிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கொதித்து கிடக்கிறார்கள். ஐயாவிற்கும் சின்னையாவிற்கும் இடையே பகையை ஏற்படுத்திய கருங்காலியே ஜி.கே. மணிதான் என அவர்கள் ஆவேசம் அடைந்து பதிவிட்டு வருகிறார்கள். தன்னுடைய பதவியை பிடுங்கிய அன்புமணியை நேரம் பார்த்து காலி செய்யும் செயல்பாடுகளில் ஜி.கே. மணி ஈடுபட்டு வந்ததாகவும் அதற்காகவே ராமதாஸ் மூலம் அவருடைய மகளுடைய மகனான முகுந்தனை இளைஞரணி பதவிக்கு கொண்டு வர ஜி.கே. மணி காய் நகர்த்தியதாகவும் தனிப்பட்ட முறையில் முகுந்தனை போய் ராமதாஸை சந்தித்து பேச சொல்லி அவருக்கு கொம்பு சீவி விட்டதே ஜி.கே. மணிதான் என்றும் கொந்தளிக்கின்றனர் பாட்டாளி சொந்தங்கள். ஜி.கே. மணி தன்னுடைய வன்மத்தை தீர்த்து கொள்ள தேர்தல் நேரத்தை பயன்படுத்துவதாகவும் இப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில் உட்கட்சி குழப்பத்தை அவர் ஏற்படுத்தி அதில் ஜி.கே. மணி குளிர்காய் நினைப்பதாகவும் பாமகவினர் பதிவிட்டு வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி நிறுவனரும் தலைவரும் சண்டையிட்டுக் கொண்டால் நம்முடைய கட்சியின் பலமே பலவீனமாக மாறிவிடும் என்பதை கூட நினைத்து பார்க்காத ஜி.கே. மணி அன்புமணியை ஓரங்கட்டி கட்சியை மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள ஜி.கே. மணி ஆடும் சூதாட்டமே இப்படியான மோதல் போக்கு இருவருக்குள்ளும் ஏற்பட காரணம் என கட்சியின் மூத்த நிர்வாகிகளே வெளியில் சொல்ல முடியாமல் ஆதங்கப்பட்டு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. கள யதார்த்தத்தையும் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு முடிவுகளையும் எடுப்புவோரமாக அன்புமணி இருப்பதாலும் கட்சியில் திறமையாக பணியாற்றும் இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்து வருவதாலும் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஜி.கே. மணி கட்சியின் சீனியர்களை தூண்டிவிட்டு அவர்கள் மூலம் மருத்துவர் ராமதாஸை அன்புமணிக்கு எதிராக மடைமாற்றம் செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து வழிநடத்தவும் அந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவும் அன்புமணியால் மட்டுமே இனி முடியும் என்றும் ஜி.கே. மணி கையில் கட்சி சென்றால் அந்த கட்சி சல்லி சல்லியாக உடைந்து நொறுங்கி போய்விடும் என்று கவலைப்படுகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள். இதனை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டுமானால் ஜி.கே. மணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரை கட்சியின் முக்கிய செயல்பாடுகளில் தலையிடாதவாறு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி.